ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்டிஸ் அண்ட் ஆர்ட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 3 ஹம்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 டேக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். வாங்க இப்போ ஹம்ஸ் எப்படி போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஹம்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்டர் லைனு, ஃப்ளவர்ஸ் டிசைனு, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டிசைனில் ஹம்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி போடலாம் பார்க்குறோம், எப்படி போடக்கூடாதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லைன் போட்டுட்டு யூ ஷேப் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஹம்ப்பு. ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்காது. ஹம்ப்பு எப்படி போடணும், இது தப்பு. எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லைன் போட்டுட்டு கீழே ஒரு இமேஜினரி லைன் போடணும். இமேஜினரி லைன் போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி யூவாக போட்டிங்கன்னா ஹம்ப் ஈவனாகவும் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். டிசைன் அப்படி நீங்கள் போட்டு பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் லைனே வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் யூ ஷேப் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வந்துடும். பாருங்கள் எப்படி ஈவனாக இருக்குன்னு. இப்படி தான் ஹம்ப்பு போடணும். அடுத்து பெரிய ஹம்ப் வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். பெரிய ஹம்ப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சின்ன யூ போட்டிருந்தோம், இப்போ பெரிய யூ போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்டர் லைன் தான் நான் ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சின்ன ஹம்பை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிட்டு பெரிய யூ போட போகிறோம். இது நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. கடைசியாக டார்க் பண்ணிவிட்டு லைனை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அழகான பார்டர் லைன் கிடச்சிடும். நான் பார்டர் லைன் தான் போட்டிருக்கேன், இது ஃப்ளவர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது நான் எப்படிங்கிறது காமிக்கிறேன், அடுத்தடுத்த வர்ற வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டேக்கான வீடியோ நாளைக்கு போடுறேன். ஓகே, பாய்.